Good morning students. In class starts with Python classes and objects. இப்போ யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஏன்னா பைத்தான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறனால ஊப்ஸ் கான்செப்ட் கிளாஸு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் இதை பற்றிலாம் இந்த லெசன்ஸில் படிக்கிறோம். அடுத்து how to create class, how to create an objects in Python அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் creating classes in with constructor அப்புறம் creating classes with destructor இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். இந்த லெசனில் இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது போத் ஆர் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸ். நம்ம C++ லாஸ்ட் இயர் படிக்கும்போது கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு ரெண்டு வேர்டு படிச்சிருப்போம். அது கீ ஃபியூச்சர் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட்ஸு. இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது தட் இஸ் அன் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். எப்படி இன்டீஜர்னு இருக்குது, அது ஃப்ளோட்டுன்னு இருக்குன்னு ஒரு க்ரியேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி நமக்கு தேவையான ஒரு டேட்டா டைப்பு நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்னென்ன வேரியபிள் வரும், அதில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறத நம்மளோட ஓன் க்ரியேஷனில் நம்ம செஞ்சுக்கிறோம். அதுதான் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸு. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லும்பொழுது மெயின் பில்டிங் பிளாக்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ப்ளஸ்ஸு ஃபங்க்ஷன். ஒரு டேட்டா இருக்குது, ஒரு நேம் இருக்குது, மார்க் இருக்குது, இது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வச்சு இப்போ அந்த நேமை வச்சு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம், இல்லை நேமுக்கான வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லை மார்க் வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறோம், அதெல்லாம் அதுக்குடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ நேம் அது டேட்டா ப்ளஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது டெம்ப்ளேட் ஃபார் தி ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்கு தான் டெம்ப்ளேட், அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதை ஊப்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஸோ வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள். இன்ட் ஏன்னு க்ரியேட் பண்ணுறோம், அது மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் எஸ், அந்த எஸ்ஸுங்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு. அப்போ அது ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸுடைய நேம். அப்போ ஒரு கிளாஸுடைய வேரியபிளோட பெயரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் anything and everything given in the programming language is called as an objects. இங்கே எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்னு சொல்லிட முடியும். அது ஒரு வேரியபிளாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அதுதான் ஏன்னா ஊப்ஸ் கான்செப்டே ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறனால டோட்டலி இட் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ ஹவு டு டிஃபைன் ஏ கிளாஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிஃபைனிங் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். கிளாஸோட நேம், அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ், எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்க முடியும். வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ஸ், இது மாதிரி எவ்ரிதிங் இட் கம்ஸ் அண்டர் த கிளாஸ். இப்போ கிளாஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் கிளாஸோட நேம், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் 1 by 1 வரிசையில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். இதுதான் கிளாஸுடைய காமன் ஃபார்மேட் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் த வேரியபிள், அனதர் ஒன் இஸ் மெத்தட்ஸ். அந்த வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் த வேரியபிள்ஸ் டிக்ளேர்டு இன்சைட் த கிளாஸ் இஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள்ஸ். இப்போ மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வாட் எவர் த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்டு வித்தின் த கிளாஸ் இஸ் கால்டு மெத்தட்ஸ். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லிட முடியும். ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் இது ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ்ன்னு கேட்டாங்கன்னா கிளாஸ் வேரியபிள் அண்டு மெத்தட்ஸ் போத் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். கிளாஸ் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை எதை வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் வில் பி ஆக்சஸ்டு பை யூஸிங் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது, ஏன்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா s.a அந்த ஏங்கிறத வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பைத்தானில் எங்கே வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு காமனாக எதுவுமே இல்லை. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸோட நேமு. அதில் ரெண்டு வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய், அதுக்கு 10 20ன்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்குறோம். இது எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ். இது மாதிரி எது வேணால் கொடுத்துக்க முடியும். கிளாஸ் டிக்ளேர் பண்ணும்பொழுது காமனாக இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கிளாஸு சாம்பிள்னு ஒன்று என்ன பண்ணணும், கோலன் போடணும். எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே கோலன் போடுறோமோ அது மாதிரி
கிளாஸ் சாம்பிள் அதோட எண்டில் வந்து கோலன் வரணும். கோலன் வந்ததுனா தான் அது கிளாஸுங்கிறது சரியாக வரும். அது பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸு. இப்போ ஒரு கிளாஸில் இந்த வேரியபிள் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. இதை ஆக்சஸ் பண்ணுன்னா வி வாண்ட் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் கால்டு கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது. கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் அதான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது. ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப். இப்போ இங்கே என்ன நேம் இருக்குது, சாம்பிள்னு இருக்குன்னா நம்ம என்ன கொடுக்கணும், எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப். இங்கே வந்து அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். இப்போ வந்து வேரியபிள் இங்கே பார்த்திங்கன்னா 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஒய். அந்த 2 வேரியபிளை வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு முதல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். எஸ் ஈக்குவல் டு என்னென்னு பயன்படுத்திக்கிறோம், சாம்பிள் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ் ஒய்யை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எஸ் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒய்யை ஆக்சஸ் பண்ணோம்னா எஸ் டாட்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு 20 இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து எக்ஸ் ஒய்ன்னு பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறோம், சாம்பிளுங்கிற கிளாஸில் இருக்கிற எக்ஸு, சாம்பிளுங்கிற கிளாஸில் இருக்கிற ஒய்யு, இது மாதிரி தான் எழுதணும். ஒவ்வொரு தடையும் சாம்பிளுங்கிற கிளாஸில் இருக்கிற எக்ஸு ஒய்ன்னு எழுத முடியாதுங்கிறனால அதை சாம்பிளுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு எஸ்ன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ எங்கெல்லாம் சாம்பிள் பயன்படுத்தணுமோ அங்கே என்ன பயன்படுத்திக்கலாம், எஸ் டாட் எக்ஸு, எஸ் டாட் ஒய்யு. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஸ் டாட் டிஸ்பிளே ஆஃப். இது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் நம்ம எழுதுன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸஸ் சாம்பிள் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 10 20 இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நடந்திருக்கு. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பார்த்திங்கன்னா எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப். இப்போ அதில் இருக்கிற வேரியபிள் எக்ஸு ஒய் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் டாட் எக்ஸு, எக்ஸ் டாட்டு ஒய் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு கிளாஸ் மெம்பர்ஸ் எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எ கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ்டு பை யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். ஸோ டாட் ஆப்ரேட்டர் தான் வச்சு ஒரு கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டாட் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே எக்ஸ் டாட் எக்ஸு, எஸ் டாட் ஒய் அப்படின்னு சொல்லி கிளாஸ் மெம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஃபர்தராக எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுடைய மெத்தட்ஸ். மெத்தட்ஸ்னால் என்ன, ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஒரு கிளாஸில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் பண்ணுறோம்னா நான் மார்க் டோட்டல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா பர்ஃபார்மிங் ஏ பர்டிகுலர் டாஸ்க். ஏதோ ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அது பயன்படுது. இப்போ இந்த கிளாஸை பயன்படுத்தும் பொழுது இங்கே நம்ம என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதில் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். அப்போ செல்ஃபுக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வாட் எவர் த கிளாஸ் டிக்ளேர்டு வித்தின் த கிளாஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் ஆயிருந்தாவே அதுக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக செல்ஃபுங்கிறது வந்துடும். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே செல்ஃப் வரப்போகிறதில்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதுக்கு வந்து எந்த விதமான வேல்யூஸுமே பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோ நீட் டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட். அது வந்து பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துக்கும். இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்குமெண்ட்டுமே வந்து அது இப்போ ரிட்டர்ன் பண்ணாது, எந்த ஆர்குமெண்ட்டே அது வாங்கிக்கலை. அது மாதிரி சிச்சுவேஷனில் வந்து செல்ஃபுங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் டெஃப் ப்ராசஸ்னு ஒரு மெத்தட் கிளாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃப் ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட், செல்ஃப் அப்படின்னு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் எடுத்துருக்கு. ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்டே கொடுக்கலன்னு அர்த்தம். வித்தவுட் ஆர்குமெண்ட் மென்ஷன் பண்ணும்பொழுது மட்டும்தான் செல்ஃப் அப்படிங்கிறது வரும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஒன் ஆர்குமெண்ட், செல்ஃப் போட்டு கமா போட்டு வேல்யூ அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணிக்கணும். ஒரு ஆர்குமெண்ட் இருக்குன்னா எதுவுமே வேண்டியதில்லை, எது ஆர்குமெண்ட்டையும் கொடுக்கலாம், செல்ஃப் மட்டும் கொடுத்தால் போதும். இதே ஃபங்க்ஷன் அனதர் ஆர்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கணும்னா செல்ஃப் ப்ராசஸ்ன்னு கொடுக்குறோன்னா அதில் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறோன்னா ஒன் இஸ் செல்ஃப், அனதர் ஒன் இஸ் டோட்டல். அப்படின்னா இந்த டோட்டலுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்தீங்கன்னா போதும், செல்ஃபுக்கு வேல்யூ கொடுக்க வேண்டியதில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கூடியது. இது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயமாக வந்து செல்ஃப் கொடுக்கணும். செல்ஃப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட முடியும். அனதர் எக்ஸாம்பிள்
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் டு செக் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் ரைட்டிங் ஒன் ப்ரோக்ராம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம் வந்து ஆட் ஆர் ஈவன் கொடுத்துட்டோம். அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா செக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த செக் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். செல்ஃபுங்கிறது டிஃபால்ட்டாக கிளாஸோட ஃபங்க்ஷனால் வர வேண்டியது. இப்போ நம்மளும் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த நமக்கான வேல்யூ எங்கே கொடுக்கணும், அதை கால் பண்ணும் பொழுது கொடுக்கணும். எங்கே கால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து ஆட் ஆர் ஈவனுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கிறோம். n = ஆட் ஆர் ஈவன் ஆஃப் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இன்புட் எக்ஸ்ன்னு வாங்கிட்டு அந்த n மூலமாக n டாட்டு செக் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுங்கிறத எங்கே போகும், இந்த நம்முக்கு காப்பி ஆகும். அந்த நம்ம வச்சு தான் அது வந்து /2 போடும். 2 இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர், 0 வந்துச்சுன்னா 0 வரல அப்படின்னா ஆட் நம்பருங்கிற ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது எவால்வேட் ஆகுது. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான், இதில் வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆட் ஆர் ஈவன். அந்த கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஆட் ஆர் ஈவன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இங்கே நடந்திருக்கு. அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டு மூலமாக இந்த ஃபங்க்ஷனுக்கான வேறு வேல்யூஸ் அப்படிங்கிறத இந்த இதன் மூலமாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகுது. இது ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்டோட நேம் n. அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எதை வச்சு டாட் பண்ணுறோம், டாட்டுங்கிற ஆப்ரேட்டரை வச்சு அதை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. இந்த கான்செப்டோடு நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டருங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.